Hello my dear children, happy morning. A warm welcome to Sheba Group of Schools online class. Hope that you are all well and good at your home. Okay children, let's move to the class. Okay children, now I am going to take a subject science and class 4 and lesson name plants. Plants na enama chedigal. Okay children, now I am going to read the introduction. All living things eat food. Food helps them grow and perform daily activities. We have seen animals eating their food, but have you ever wondered how plants get their food? Plants produce their own food with the help of chlorophyll, a pigment present in leaves. அதாவது all living things eat food. எல்லா living thingsமே என்னமா பண்ணும்? Food eat பண்ணும். நம்ம என்ன பண்ணுறோம்? living things, insects அதெல்லாம் நம்ம food eat பண்ணுறதை பார்த்துருக்கோம் அனிமல்ஸ்லாம். பட் plants also என்ன பண்ணுதுமா? eat food. அதை என்ன பண்ணுது? they are making their food own food. அதோட ஃபுட்டை என்ன பண்ணுது? அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்குது. அதை ஹெல்ப் ஆஃப் குளோரோஃபில். அதை எதனால் அதுங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, அந்த லீவ்ஸில் வந்து குளோரோஃபில்னு ஒரு பிக்மெண்ட் இருக்குது. ஓகே, அந்த குளோரோஃபில்ல அந்த லீஃபில் வந்து பிக்மெண்ட் இருக்குது. அது மூலமாக என்ன பண்ணுது? அதோட ஃபுட்டை அதுவே என்ன பண்ணிக்குதுமா? ப்ரிப்பேர் பண்ணிக்குது. ஓகே சில்ட்ரன், குளோரோஃபில்னால் நம்ம தமிழில் என்னன்னு சொல்லுவோம்? பச்சையம். பிக்மெண்ட்டாக அதில் ஒரு சின்ன சின்ன நிறம் இருக்குது. ஓகேவா, அது ஹோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மூலமா என்ன பண்ணும்? அதோட ஃபுட்டை அதுவே அது ப்ரிப்பேர் பண்ணிக்குது. ஓகே, ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் டிபெண்ட் ஆன் பிளான்ட்ஸ் ஃபார் தேர் ஃபுட். ஓகே சில்ட்ரன், அதாவது நம்ம ஹியூமன், அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ்லாம் நம்ம எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா பிளான்ட்ஸை தான். பிளான்ட்ஸ் தான் நமக்கு ஃபுட்டு கிடைக்காது. ஓகே சில்ட்ரன், ஃபர்ஸ்ட் வி நோ அபவுட் பார்ட்ஸ் ஆஃப் லீஃப். பார்ட்ஸ் ஆஃப் லீஃப்னா லீஃப் தான் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளான்ட்ஸ்க்கு. ஓகே சில்ட்ரன், அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். Leaves are of different shapes and size and have different parts. However, there are some basic parts are there commonly most of the leaves. Leaf பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளான்ட்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே சில்ட்ரன், அதோட சைஸும் சரி ஷேப்பும் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் see the parts. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் apex. அப்பெக்ஸ்னால் என்னம்மா? இந்த எண்டு, இங்கே இருக்க எண்டு முடியுது, உச்சி மாதிரி இருக்குல்ல, அந்த தான் என்னன்னு சொல்லுவோம்? அப்பெக்ஸ் சொல்லுவோம். த டிப் ஆஃப் த லீஃப், அந்த லீஃபுக்கு மேலே டிப்பாக இருக்குது பார்த்தியா, அதுதான் என்னன்னு சொல்கிறோம்? அப்பெக்ஸ். தென் வீன்ஸ். வீன்ஸ் ஆர் பிரான்ச் அவுட் ஆஃப் ஃப்ரம் மிட்ரிப். மிட்ரிப்லேருந்து அவுட் சைடில் இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? வீன்ஸ் சொல்லுவோம். ஓகே சில்ட்ரன், தே ஆர் ஃப்ரேம் ஒர்க் ஆலோ டியூப்ஸ் த கேரி வாட்டர். அதான் இதுதான் என்ன பண்ணுமா? வாட்டர் மினரல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்? கேரி பண்ணி அதை பிளான்ட்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வந்து பிளேட். பிளேட்னா இந்த ஃப்ளாட்டாக இருக்க பிளேஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோமா? பிளேட் சொல்கிறோம். தென் பெட்டியோல். ஓகே, இந்த இலையை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு என்ன யூஸ் ஆகுது? பெட்டியோல். இயர் சீஸ் சில்ட்ரன், இந்த ஸ்டெம்லேருந்து இந்த லீஃப்க்கு இங்கே வருது பார்த்தியாம்மா, அதை ஸ்ட்ராங்காக அது கீழே விழாமல் இருக்கிறதுக்கு அந்த பெட்டியோல் வந்து நமக்கு யூஸாக இருக்குது. ஓகே சில்ட்ரன், அண்ட் தென் ஸ்டொமேட்டா. இந்த லீவ்ஸ்லலாம் இலை துளைகள் சொல்லுவாங்க, இலை துளைன்னு சொல்லுவாங்க சில்ட்ரன். ஸ்டொமேட்டா ஆர் த டைனி ஓப்பனிங்ஸ் ஆர் போர்ஸ் மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் த பேஸ் ஆன் த லீவ்ஸ். அது வந்து இந்த பேஸ் ஆன் த லீவ்ஸில் தான் இருக்கும். ஓகே சில்ட்ரன், இது என்ன சொல்கிறாங்க? ஸ்டொமேட்டா ஆர் யூஸ்டு டு எக்ஸ்சேஞ்ச் கேஸஸ். கேஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகுது. தென் லீஃப் ஆஸ் ஃபுட் ஃபேக்ட்ரி. லீஃப் தான் என்ன பண்ணுது? ஐ ஆல்ரெடி டோல் யூ, ஃபுட் ஃபேக்ட்ரியாக நமக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கேன் சி தட் plants need food but they never depend on animals or people to provide them. பிளான்ட்ஸ்க்கும் என்ன தேவைம்மா? ஃபுட்டு. ஆனால் அது யாரையுமே என்ன பண்ணல, நம்ம என்ன பண்ணுறோம்? பிளான்ட்ஸ், அனிமல்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கோம் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ். பட் பிளான்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் அதோட ஃபுட்டை, ஓன் ஃபுட்டை அதுவே என்ன பண்ணிக்குது? ப்ரிப்பேர் பண்ணிக்குது. மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் ஆர் ஏபிள் டு மேக் தேர் ஓன் ஃபுட் த்ரூ த ப்ராசஸ் கால் ஃபோட்டோசிந்தசிஸ். அந்த மாதிரி அந்த ஃபுட்டை தயாரிக்கிறதுக்கு நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோ மீன்ஸ் என்னம்மா? லைட்டு. ஓகேவா, ஃபோட்டோனா லைட்டு, தென் சிந்தசிஸ்னால் மேக்கு. ஓகேவா, அந்த என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு பிளான்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமே சன்லைட் தான். அந்த லைட் மூலம் தான் என்ன பண்ணுது? அதோட ஃபுட்டை அது ப்ரிப்பேர் பண்ணிக்குது. ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்ன சில்ட்ரன்? ப்ராசஸ் பை விச் பிளான்ட்ஸ் மேக் தேர் ஃபுட் யூஸிங் குளோரோஃபில், வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு in the present of sunlight. Okay children, let's see now. இங்கே பார் வாட்டர். ஓகேவா, நம்ம வாட்டர் பண்ணோன்னே என்ன பண்ணுது? அது குளோரோஃபில், சன்லைட் பட்டோன்னே குளோரோஃபில் அங்கே நடக்குது. ஓகே சில்ட்ரன், தென் அதை என்ன பண்ணுதுமா? கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன கொடுக்குது? பியூரான ஆக்சிஜனை நமக்கு பிளான்ட்ஸ் வந்து கொடுக்குது. ஓகே சில்ட்ரன், வாட்டர் என்ன பண்ணும்? அப்சர்வ் பை த ரூட்ஸ். ஓகே, நம்ம வாட்டர் ஊற்றினோன்னே என்ன பண்ணுமா? அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். கீழே என்ன இருக்கும்? பிளான்ட்ஸுக்கு கீழே பிலோ த சாயிலுக்குள்ளே என்ன இருக்குமா? ரூட்ஸ் இருக்கும். அந்த ரூட்ஸ் வந்து என்ன பண்ணுமா? வாட்டரை
அப்சர்வ் பண்ணிக்கும். தென் கார்பன் டை ஆக்சைடு. Carbon dioxide in the air passes through the small pores in the leaves. I already told you. இந்த லீவ்ஸ்லாம் என்ன சின்ன சின்ன போரஸ், சின்ன சின்ன துளைகள் இருக்கும். அது மூலமா என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு சன்லைட், a green pigment in the leaves help them trap sunlight. என்ன பண்ண அந்த green pigment வந்து சன்லைட்டை அப்சர்வ் பண்ணி then most leaves are green in color because of this green pigment. அந்த leaves எல்லாம் வந்து mostly green கலரில் தான் இருக்கும். ஒன் ஆஃப் த பிளான்ஸில் தான் வேறு டிஃப்ரென்ஸ் கலரில் இருக்கும். அது என்ன பண்ணுது, அதில் என்ன இருக்குது, நான் ஆல்ரெடி டோல்ட் யூ, க்ரீன் கலர் பிக்மெண்ட் இருக்குது, நிறமின்னு சொல்லுவாங்க. ஓகே சில்ட்ரன். தென் as plants prepare for food for themselves and also their living things, they are called primary producers. இதுதான் என்ன சொல்கிறாங்க, இதுதான் ப்ரைமரியான ப்ரொடியூசர்ஸ். இது இல்லைன்னா யாருக்குமே என்ன பண்ணிக்காது, ஃபுட்டு கிடைக்காது. ஓகே சில்ட்ரன். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸை வந்து வகைப்படுத்திருக்காங்க சில்ட்ரன். அதை என்னென்னு பார்க்கலாம். இப்போது பிளான்ட்ஸை வந்து டூவாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன் இஸ் ஃப்ளவர் அண்ட் கலர். ஓகே சில்ட்ரன், ஃப்ளவர்ஸில் வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அண்ட் நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஃப்ளவர்ஸில் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அண்ட் நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஃப்ளவர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் மெனி பிளான்ட்ஸ். ஓகே, ஃப்ளவர், ஒரு பிளான்ட்ஸ்க்கு வந்து ஃப்ளவர் இருந்தால் தான் அந்த பிளான்ட் பார்க்கவே எப்படி இருக்கும், லுக் வெரி நைஸ். ஓகே சில்ட்ரன், பிகாஸ் இட் இஸ் இன்வால்வ் இன் ரீப்ரொடக்ஷன். அந்த ஃப்ளவர்ஸ் தான் என்ன பண்ணுது, ரீப்ரொடக்ஷன், அடுத்த ஒரு செடி வளர்கிறதுக்கு அதுதான் வந்து உறுதுணையாக இருக்குது. பட் சம் ஆஃப் த பிளான்ட்ஸ் ஆர் நாட் ஹேவிங் ஃப்ளவர்ஸ். ஆனால் ஒரு சில பிளான்ட்ஸில் தான் என்னமா இருக்கோ, ஃப்ளவர்ஸ் இருக்கோ, ஒரு சிலதில் இருக்காது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஓகே சில்ட்ரன், தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் ஆல்சோ ரீப்ரொடியூஸ் இன் டிஃப்ரெண்ட் மோட்ஸ். அது வந்து வேறு விதத்தில் அதை என்ன பண்ணிவிடுமா, ரீப்ரொடியூஸ் பண்ணும். பேஸ்ட் ஆன் திஸ் பிளான்ட்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். அதுதான் நம்ம என்ன சொன்னோம், ஃப்ளவரிங் அண்ட் நான் ஃப்ளவரிங். ஓகே சில்ட்ரன், ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீம் ட்ரீ பார்த்துருக்கீங்களா, வேப்ப மரத்தில் நிறைய சின்ன சின்ன ஒயிட் கலரில் பூ பூத்துருக்கும். ஓகே சில்ட்ரன், அண்ட் ஆல்சோ மேங்கோ, மாங்காய் மரத்துலேயும் என்ன இருக்குமா, சின்ன சின்ன பூவெலாம் இருக்கும். அது பார்க்கவே எப்படி இருக்கும், ரொம்ப நைஸாக இருக்கும் அந்த செடி. ஓகே சில்ட்ரன், அண்ட் நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஆல்கே, ஃபங்கை அண்ட் ஃபர்ன்ஸ். இதெல்லாம் என்ன இருக்காதுமா, ஃப்ளவர்ஸே இருக்காது, அப்படியே வரும். ஓகே சில்ட்ரன், தென் நெக்ஸ்ட் வி மூவ் டு கலர். ஓகே சில்ட்ரன், கலருக்கு போகிறோம் நம்ம. கலர்ஸில் என்ன இருக்கும், க்ரீன் கலர். க்ரீன் கலரில் சம் பிளான்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னதுமா, கிராஸ், பேடி. புல் பார்த்துருக்கியா, பச்சை பசேல் இருக்கும். பேடி, நெல் பயிர்கள்லாம் பார்த்தோன்னா அப்படியே நல்லா கண்ணுக்கே ரொம்ப ஐ கேச்சிங்காக இருக்கும். ஓகே சில்ட்ரன், அண்ட் ஆல்சோ நான் க்ரீன் பிளான்ட்ஸ். நான் க்ரீன் பிளான்ட்ஸ்னால் எப்படி இருக்கும் சில்ட்ரன், பார்த்தா க்ரீன் கலரில் இருக்காது, பட் அதுவும் பிளான்ட்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் மஷ்ரூம், இயர் ஐ எம் ரைட், ஃபங்கை. ஓகே, மஷ்ரூம், பிரெட் மோல்ஸ், பிரெட்டுக்கு மேலே ஒரு மோல்ஸ், கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் மோல்ஸ் வந்துட்டு பாரு, அது கூட நம்ம என்னன்னு சொல்கிறோம், அதுவும் பிளான்ட்ஸ் தான். பிளான்ட்ஸ் தட் லேக்ஸ் குளோரோஃபில், அதாவது குளோரோஃபில் வந்து அதில் கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் அதில் வந்து என்ன இல்லைம்மா, நான் க்ரீன், அது வந்து க்ரீன் கலர் இல்லாமல் இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றா அதுவும் அது பிளான்ட்ஸ் தான். ஓகே சில்ட்ரன், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸில் வந்து பிளான்ட்ஸ், ஃப்ளவர், கலர் டூவாக டிவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஃப்ளவரில் வந்து 2 பார்ட்ஸ் இஸ் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அண்ட் நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீம் ட்ரீ, மேங்கோ, அண்ட் நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்க்கு ஆல்கே, ஃபங்கை, ஃபர்ன்ஸ். அண்ட் தென் கலரில் 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, க்ரீன் பிளான்ட்ஸ் அண்ட் நான் க்ரீன் பிளான்ட்ஸ். க்ரீன் பிளான்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கிராஸ், பேடி, நான் க்ரீன் பிளான்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஃபங்கை. ஓகே சில்ட்ரன். ஓகே சில்ட்ரன், அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட், பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர். ஓகே சில்ட்ரன், பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர். அண்ட் ஃபஸ்ட் வாட் ஆர் த, ஓகே சில்ட்ரன், ஃபஸ்ட் பார்ட் இஸ் செப்பல். செப்பல்னா என்ன சொல்கிறோமா, புள்ளி சொல்லுவாங்க. ஓகே, செப்பல் இன் தமிழ் புள்ளி. ஓகே, sepals are leaves that protect the flower while it is still a bud. Sepals are usually green in color. அதாவது செப்பல்ஸ் வந்து அது வந்து பட்டா, அதாவது மொட்டா இருக்கிறதுலேருந்தே அது கூட என்ன பண்ணுமா இருக்கும். அதுதான் என்ன பண்ணுது, கிரிப்பாக அதை பூவை வந்து நல்லா ப்ளூம் பண்ண வைக்கும். ஓகே சில்ட்ரன், இட்ஸ் மோஸ்ட்லி என்ன கலரில் இருக்கும், செப்பல்ஸ் க்ரீன் கலர் தான். ஓகே சில்ட்ரன், தென் பெட்டல்ஸ். பெட்டல்ஸ்னால் என்னம்மா, இதழ்கள். ஓகேவா, ஒரு பூவுக்கு இதழ் தான் ரொம்ப பியூட்டிஃபுல். ஓகே சில்ட்ரன், பெட்டல்ஸ் ஆர் ஆஃபன் பிரைட் கலர். அந்த பெட்டல்ஸ் எப்பவுமே எப்படி இருக்குமா, பிரைட் கலரில் தான் இருக்கும். தேர் மெயின் ஜாப் டு அட்டாக் இன்செக்ட்ஸ் such as bees and butterflies to the flower. The insects help the flowers in the transfer to pollen grains. இது என்ன பண்ணுது, இதுதான் வந்து அந்த பெட்டல்ஸ் இருந்தால் தான் நம்ம அந்த இன்செக்ட்ஸ்லாம் வந்து அதில் உட்காந்து என்ன பண்ணுமா, ஹனியை கலெக்ட் பண்ணும். ஓகே சில்ட்ரன், தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டேமன். ஸ்டேமன்னா என்ன சில்ட்ரன், மகரந்தம் சொல்லுவாங்க. ஓகே, அந்த அதில் இதுதான் மகரந்தம்.
இந்த சின்ன சின்ன பூ மாதிரி தெரியுதா children, that is stamen. Okay, stamen can be seen at the center of the flower. Stamens எங்க இருக்கும்னா ஃப்ளவருக்கு சென்டர்ல தான் இருக்கும். Okay children, it is the male part of the flower. இதுதான் என்னன்னு சொல்றாங்க, ஃப்ளவரோட மேல் பார்ட். மேல் பார்ட்னா என்னம்மா, ஆண். Okay, then pistil. Pistilனா என்னது, மலர் சூலகம். pistilனா என்னது, மலர் சூலகம். It is a female part. இதுதான் என்னது, female part. Okay children, pistil is also seen at the center of the flower. இது எங்க இருக்கும், சென்டர்ல தான் இருக்கும். Okay children, வேற எங்கேயுமே pistil இருக்காது. It is a female part. Okay children, have you all clear? Okay children, once again I repeating the parts of flower. First part is stamen, the sepal, stalk, petal and pistil. Okay children, next we are going to see about seasonal flowers. Some flowers are bloom in season time. Okay children, the change in climate that occurs periodically is called seasons. அதாவது ஒவ்வொரு கிளைமேட்டும் வந்து ஒவ்வொரு காலநிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சீசன்ஸ். ஓகே சில்ட்ரன், தெர் ஆர் 4 ஜென்ரல் சீசன்ஸ், தட் இஸ் ஸ்ப்ரிங், ஆட்டம், வின்டர் அண்ட் சம்மர். வின்டர், சம்மர், ஆட்டம் அண்ட் ஸ்ப்ரிங். ஓகே சில்ட்ரன், இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி சம் ஃப்ளவர்ஸ் ஆர் ப்ளூமிங். ஓகே சில்ட்ரன், மோஸ்ட் ஆஃப் flowers bloom in specific season, hence they are called seasonal flowers. Okay children. Okay children, now I am going to show you some seasonal flowers. Flowers that bloom in winter. Winter season la, அதாவது குளிர் காலத்துல வர bloom ஆகுற flowers. Okay children, that is December, winter jasmine, tuber rose. December, winter jasmine, tuber rose. December, winter jasmine, tube rose. Okay children, winter la என்னென்னலாம் வருமா, December, winter jasmine, tube rose. Then flowers that bloom in summer. Summerல வர பூக்கள்லாம் என்னன்னா jasmine, sunflower, rose. Jasmine, sunflower, rose. Next, flowers that bloom in autumn and spring. Autumnலயும் springலயும் வருது, dahlia autumnல வரும், then saffron autumn, tulip spring. Okay children. Okay children, next point, exotic plants. Exotic plants na பார்க்கிறதுக்கு அட்ராக்டிவா கவர்ச்சியா இருக்கும் அந்த plants தான் நம்ம என்னன்னு சொல்றோமா, exotic plants. Okay children, the plants that are growing outside its native area either purposefully or accidentally are called exotic plants. அதாவது நம்ம வந்து growing அத வந்து outsideல தான் வைப்போம் for the பியூட்டியாக இருக்கிறதுக்காக, நேச்சர் பியூட்டியாக இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோமோ அதை நம்ம நேட்டிவ் பிளேஸில் அதை நம்ம வச்சுப்போம். மோஸ்ட் ஆஃப் தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் brought to new areas for decoration purposes, some of them given below. Okay children, அதை நம்ம மோஸ்ட்லி எதுக்காக வைக்கிறோம்னா டெக்கரேஷனுக்காக தான். வேறு இது வந்து நமக்கு எதுவுமே ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் தரப்போகிறதில்ல. இது ஒன்லி ஃபார் எக்ஸோட்டிக், அதாவது கவர்ச்சிக்கு மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட். Okay children, here some examples of exotic plants, crotons and aloe vera. These are the exotic plants. Next, know about plants as food. Okay, நம்ம plants வந்து நமக்கு எப்படிலாம் ஃபுட்டா யூஸ் ஆகுது பார்க்க போறோம். எப்படி ரூட்டும் நம்ம என்ன பண்றோம், ஃபுட்டா யூஸ் பண்றோம், stem, leaves, fruits and grains. Let's see one by one children. Plants as food. Human and other animals often use plants as food. Plants we eat are edible. Edible plant parts of the some plants includes leaves, stem, roots. I already told you children. Edible na நம்மளால சாப்பிடக்கூடியது தான் நம்ம என்ன சொல்றோம், edible சொல்றோம். Okay, first root as food. எந்த root வந்து நமக்கு ஃபுட்டா யூஸ் ஆகுது பார்க்கலாமா? Many plants store excess food in their roots. Roots na first என்னமா, வேர் பகுதி சொல்வாங்க. ஓகே, அந்த வேரை தான் நம்ம உணவா உண்ணக்கூடியதை நம்ம root as food ன்னு சொல்றோம். Okay, they have thick and swollen roots. These roots are used as food. For example, அதுக்கு என்னமா ரூட்டை வந்து நம்ம எதெல்லாம் சாப்பிட்றோம், கேரட், பீட்ரூட் அண்ட் டாப்பியாக்கோ. ஓகே, இதெல்லாம் வந்து டாப்பியாக்கா, இதெல்லாம் என்னது நமக்கு ரூட்டு. ஓகே சில்ட்ரன், ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன கேரட், பீட்ரூட் அண்ட் டாப்பியாக்கோ. கேரட்னா யார் ஆல் நோ தட், பீட்ரூட் அண்ட் டாப்பியாக்கானா என்னம்மா, மரவள்ளி கிழங்கு சொல்லுவாங்களே அதுதான் என்னது டாப்பியாக்கா. தென் ஸ்டெம்ஸ் ஆஸ் ஃபுட்டு. ஸ்டெம்மாக நம்ம இதெல்லாம் சாப்பிட்றோம். ஓகே சில்ட்ரன், ஆனியன், டர்மரிக், சுகர் கேன், திஸ் ஆர் த ஸ்டெம் ஆஸ் ஃபுட்டு. நம்ம எப்போ டெய்லி நம்ம லைஃப்பில் ஆனியன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அது என்னதுமா ஸ்டெம்மு, பிளான்ஸோட ஸ்டெம் பார்ட் தான் ஆனியன். அண்ட் டர்மரிக் மஞ்சள் சொல்லுவாங்க. தென் சுகர் கேன் கரும்பு.
and leaves as food. Leaves na you all know greens. நிறைய இந்த கீரை வகைகளில் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் க்ரீன் சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ கேபேஜ் ஆல்சோ லீவ்ஸ். கேபேஜ் கூட நம்ம என்னது லீவ்ஸ் தான். ஓகே சில்ட்ரன். அண்ட் கொரியாண்டர் அண்ட் முருங்கைக்கீரை அந்த கீரை வகை எல்லாமே க்ரீன் லீவ்ஸில் வந்துடும். ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஆஸ் ஃபுட். ஃப்ரூட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணுறோம். வாட் ஆர் த ஃப்ரூட்ஸ்? ஃப்ரூட்ஸு. தென் நெக்ஸ்ட் வி நோ அபவுட் ஃப்ளவர்ஸ். ஃப்ளவர் கூட சாப்பிட்றோம். ஓகே சில்ட்ரன். ஃப்ளவர்ஸ் கூட இருக்குது. ஃப்ளவர்ஸ் ஆர் த மோஸ்ட் அட்ராக்டிவ் பார்ட் இன் த பிளான்ட்டு. பிளான்ட்டுக்கு மோஸ்ட் அட்ராக்டிவ் பிளான்ட்டே ஃப்ளவர்ஸ் தான். ஓகே சில்ட்ரன். என்னென்ன ஃப்ளவர்லாம் நம்ம ஃபுட்டாக சாப்பிட்றோம்? பனானா ஃப்ளவர், காலிஃப்ளவர் அண்ட் க்ளோவ். ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸு. நெக்ஸ்ட்டு ஐ எம் நோ அபவுட் வி ஆர் நோ அபவுட் ஃப்ரூட்ஸ் சில்ட்ரன். ஃப்ரூட்ஸில் என்னென்ன இருக்குது? பனானா, மேங்கோ, ஜாக் ஃப்ரூட். ஓகே சில்ட்ரன். பனானா, மேங்கோ, ஜாக் ஃப்ரூட். நெக்ஸ்ட்டு கிரெயின்ஸில் ரைஸ், பல்சஸ் அண்ட் ஃபெனுக்ரீக். ஓகே, ரைஸ்னால் உனக்கு தெரியும், பல்சஸ்னால் தானிய வகைகள், தென் ஃபெனுக்ரீக்னா வெந்தயம் சொல்லுவாங்களே சில்ட்ரன், அதுதான். ஓகேம்மா? ஓகே சில்ட்ரன், ஒன்ஸ் அகேன் ஐ ரீகால் பிளான்ட்ஸ் ஆஸ் ஃபுட். எந்தெந்த பிளான்ட்ஸ் நமக்கு எப்படிலாம் எந்த வகையில் ஃபுட்டாக கிடைக்குது? ஓகே, ரூட் சாப்பிட்றோம். ரூட்டும் நம்ம உணவாக உண்றோம். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சில்ட்ரன்? கேரட். அண்ட் ஸ்டெம்முக்கு எக்ஸாம்பிள் ஆனியன். அண்ட் லீவ்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கேபேஜ். And fruits there are variety of fruits. One example is banana. Then grains, rice, example is rice. And flowers, cauliflower. Okay children? Okay children, let's see the book exercise now. First from letter, choose the correct answer. First one is the tip of the leaf is. The options are blade, apex, midrib, veins. The correct answer is apex. Which one of the following is the primary producer? The options are plant, animal, human, none of the above. The correct answer is plant. Which flower blooms during winter? Options are jasmine, tulip, December, firecracker. The correct answer is December. Choose the ornamental plant from the list. Parthenium, mango, traveller's palm, groundnut. The correct answer is traveller's palm. Which plant flower is edible? The options are cauliflower, potato, mint, cabbage. The correct answer is cauliflower. And next one letter, fill in the blanks. During photosynthesis, dash is produced and stored in the leaf. Photosynthesis la edha namba produce pannudhu kekranga. The answer is food. Green plants have dash pigments. Green pigment. And the third one, onion is dash part of a plant. Onion வந்து என்னமா? Stem or underground stem. The male part of the flower is stamen. An example for edible seed is rice. Okay children, hope that you are all understood this lesson. Once again, read the lesson children. We will meet in the next class. Thank you. Dear children, happy morning. Welcome to our Sheba group of school. Now I am going to take Hindi. So we are going to write the classwork. Get ready with your classwork children. Yes children, now we are going to write the classwork. So take your classwork. I am going to take class 4 Hindi. So take your classwork and write the heading. Our lesson name is Ishwar Ki Nazar. Ishwar Ki Nazar. Our lesson name is Ishwar Ki Nazar. Can you remember this lesson children? What lesson is this? ஈஸ்வர் கிட்ட அவருடைய பார்வை, ஐசைட். நசர் மீன்ஸ் ஐசைட். என்னாச்சு? சுர்தாஸ்னு ஒரு கிரேட் ஹிந்தி போயட் இருந்தார் இல்லையா? வாட் ஹி டிட்? ஹி வென்ட் டு த டெம்பிள் டு த வர்ஷிப் அவர் காட். On that time some people what they said, you are a blind man, so you can't able to see the god, then why you are going to the temple, they asked. கேட்டாங்கல்ல, உங்களுக்கு தான் கண்ணு தெரியாது, நீங்கள் ஏன் கோயிலுக்கு போகிறீங்க? கடவுளை பார்க்க முடியாது, நீங்கள் ஏன் போகிறீங்க? வாட் இஸ் செட், வாட் அவர் சுர்தாஸ் போயட் செட், எனக்கு தான் கண்ணு, ஐ எம் ஏ பிளைண்ட் மேன், ஸோ ஐ கான்ட் ஏபிள் டு see the God. எனக்கு தான் கண்ணு தெரியாது, நான் தான் கடவுளை பார்க்க முடியாது, பட் God can see me. அவருடைய பார்வை என் மேலே படம் இல்லையா? தட்ஸ் வை ஐம் கோயிங் டு த டெம்பிள். அதுக்காக தான் நான் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி அவர் எப்படி சொன்னார்? ரொம்ப ஹம்பிளாக அவர் என்ன பண்ணார்? ஆன்சர் கொடுத்தார். அந்த ஆன்சரை கேட்டுன்னா அந்த மக்கள் என்ன பண்ணாங்க? ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியமாயிட்டாங்க. ஸோ த லெசன், கேன் யூ ரிமெம்பர் த லெசன்? ஈஸ்வர் நசர், கடவுளுடைய பார்வை, ஐசைட் நம்ம மேலே படணும். ஸோ the first room letter is shabd or earth, meanings. So after writing the heading, so you leave one line, you can draw double line draw பண்ணி heading சென்டரில் எழுதுவோம். நமக்கு தெரியும் கிளாஸ் ஒர்க் எப்படி எழுதணும். ஸோ ஈஸ்வர் கி நசர் heading எழுதுங்க, then leave one line. The room letter 1, shabd or earth, meanings.
शब्द और अर्थ मीनिंग्स. So number 1 கவி. கவி மீன்ஸ் பொயட். ஹிந்தியில் பொயட் அந்த பாரதியார் பாரதிதாசன்லாம் யார் நமக்கு பெரிய பொயட் தமிழில். அதே மாதிரி ஹிந்தியில் பொயட் யார் கேட்டால் சூர்தாஸ்ன்றவர் ஒரு பொயட் இருக்கார். ஸோ கவின்னும் போது பொயட் என்ற மீனிங். ஸோ கவி கவி பொயட் POET பொயட் கவி பொயட். நம்பர் 2 அந்தா in da anda இது இது in மாத்ரா da anda blind means கண்ணு தெரியாது ஒன்று. ஸோ anda blind. நம்பர் 3 தர்ஷன் da ir sha in darshan worship 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 darshan worship. Number 4 nazar nazara nazar eyesight EYEISIGHT eyesight. When you are writing the meanings you have to leave one line and write children. Again Roman letter 1 shabd aur arth. Shabd aur arth means meanings. Number 1 kavi poet, anda blind, darshan worship, nazar eyesight. Poet means what? Poem. அந்த போயம்லாம் எழுதுறவங்க தான் நம்ம போயட் சொல்லுவோம், கவிஞர்கள். blind means தெரியும் கண்ணு தெரியாதவங்க. worshipனா நம்ம சாமியை ப்ரே பண்ணுறது வணங்குறது தான் worship. eyesight means கண் பார்வை. ஓகே சில்ட்ரன். எஸ் நம்ம ரோமன் லெட்டர் 2 விலோம் சப்த். விலோம் சப்த் மீன்ஸ் ஆப்போசிட்ஸ். விலோம் விலோமா விலோம் ஷாஇப்தா சப்த் opposite. The first one is jawab सवाल. जवाब मीन्स आंसर, सवाल मीन्स क्वेश्चन. वो जवाब சொல்றது நம்ம ஆன்சர் சொல்றது நம்ம ஹிந்தில ஜவாப் சொல்லுவோம். சவால் மீன்ஸ் क्वेश्चन. ஸோ ஜவாப் ஆப்போசிட் சவால். நம்பர் 2 உத்தர் ஆப்போசிட் பிரஷன். உத்தர்னால என்ன தெரியுமா? அதே ஆன்சர் தான். நம்ம ஜவாபும் ஆன்சர் தான் சொல்லணும், உத்தர்னால ஆன்சர். பிரஷன் மீன்ஸ் கொஸ்டின். உத்தர் பிரஷன். நம்பர் 3 ஆத்மி. ஆத்மி மீன்ஸ் ஹியூமன் பீயிங். நம்ம மக்களை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆத்மி சொல்லுவோம். ஜான்வர் மீன்ஸ் அனிமல்ஸ். ஓகேவா? ய ஜவாப் சவால். ஜவாபா ஜவாப். ஜவாபா ஜவாப் ஆப்போசிட் சவால். सवाला सवाल. जवाब ऑपोजिट सवाल. नंबर 2 उत्तर उत्तरा उत्तर ऑपोजिट प्रश्न. प्रा इधर पा इधर रा मात्रा. सो प्रा शा ना प्रश्न. आदमी. नंबर 3 आदमी. आदमी 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 ऑपोजिट जानवर. जानवर जानवर. When you are writing the opposite also you have to leave one line children. So when you are writing the heading please underline the heading also. Use your scale and pencil and underline the heading. After writing the heading again you have to leave one line. When you are writing this opposite you have to again leave one line. Okay children. Again jawab opposite सवाल, उत्तर opposite प्रश्न, आदमी opposite जानवर. Then Roman letter 3 सवाल और जवाब. सवाल और जवाब that is question and answer. So first question सूरदास कौन थे? सूरदास यार is a great poet இல்லையா ஹிந்தி poet. So सूरदास कौन कौन என்ன அர்த்தம்? யாரு. सूरदास என்றவர் யாரு அப்படிን क्वेश्चन கேக்குறாங்க. So सूरदास कौन थे? Answer सूरदास हिंदी हिंदी भाषा हिंदी लैंग्वेज. हिंदी भाषा मीन्स व्हाट? हिंदी लैंग्वेज. So हिंदी भाषा के बड़े कवि थे. बड़े मीन्स பெரிய, कवि मीन्स पोएट. और यार सूरदास என்றவர் हिंदी लैंग्वेज பெரிய पोएट. Yes again what is the question? सूरदास कौन थे? सूरदास सूरदास. I have to keep the finger gap here. कौन का இது औ मात्रा. So कौ ना कौन थे. Then question mark. After writing the question again leave one line. Then the answer. When you are starting the answer you have to give the 3 finger gap. In the or 3 finger gap வச்சிட்டு you have to start your answer. That is you are going to leave some space here. सूरदास 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 हिंदी 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 भाषा 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 के बड़े 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 कवि 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 थे. Okay children. Then when you are writing the question answer you have to keep the finger gap. Question answer எழுதும்போது finger gap வைக்கணும். Yes children. Yes children. Now the second question is सूरदास कैसे थे? सूरदास कैसे थे? कैसे थे means அவர் எப்படி இருந்தாரு? How is? He is a blind man. So सूरदास अंधे थे. What is the question? सूरदास कैसे थे? Answer सूरदास अंधे थे. सूरदास सूरदास अंधे आ इन दे अंधे थे. सूरदास
Kaise te Surdas. Kai, kha, இது I மாத்திரா. Kai, say, kaise te Surdas andete. After writing this, you have to get the parents and children. Yes? Yes, children, I hope you understood how to write the classwork. So when you are writing the classwork, children, please write neatly. Leave line and write. Keep finger gap. After finishing each Roman letter, draw a line and get the parents and children. We will meet in the next class. Thank you.